ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் உரை காலையிலையும் மதியமும் செய்ய முடியலங்க. நைட் 8 மணி வரைக்கும் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முருகருக்கு ஒரு 5 விதமான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீரால் அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே வேலுக்கும் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விநாயகருக்கு எல்லாருக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டேங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறதுக்காக 8 மணிக்கு தீபம் ஏற்றணும் இல்லைங்களா, கொஞ்சம் லேட் ஆகிடுமோன்ற பயத்திலே இருந்தேன். ஆனால் கரெக்ட் டைமுக்கு எப்பவும் போல் விளக்கு ஏற்றிட்டேன். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே தான் நான் எப்போவுமே வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அதே மாதிரி இது பண்ணிவிட்டேன். தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி எண்ணெய்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதே மாதிரி இந்த சர்க்கோண கோலம் போடுறவங்க நிறைய வீட்டில் பார்க்குறேன். தொடப்பத்தில் இது பண்ணுறது, அது கால் மிதிப்படுற பசங்க அப்படியே அதை போய் மிதிக்கிறான். கண்டிப்பாக சொல்லுங்கள், குழந்தைங்களா இருக்கட்டும், இப்போ இருந்தே சொல்லி கொடுங்க. எந்த விதமான சாமிக்கு போடுற கோலத்தையும் நம்ம காலால் மிதிக்கக்கூடாது. நாமளும் அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி தொடப்பத்தாலெல்லாம் எந்த கோலத்தையும் இது பெருக்கக்கூடாது. அந்த சர்க்கோண கோலத்தை நம்ம பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு துணி எடுத்து தான் இது பண்ணிக்கணும். நீங்கள் அரிசி மாவில் போட்டாலும் சரி, கோலம் மாவில் போட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க. அதே மாதிரி எல்லா சாமிக்கும் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பால் தான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்சி ஏலக்காயும் தேனும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. சர்க்கோண கோலம் தண்ணி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கோண கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். சர்க்கோண கோலம் போட்டுட்டு வெற்றிலை தீபத்துக்கு ஏற்கனவே நான் வெற்றிலையெல்லாம் பறித்து காம்பு எடுத்து, அதாவது வெற்றிலையில் காம்பு ஏன் நம்ம போடுறோம் அப்படின்றது அதில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம அந்த காம்பை போட்டு அப்படியே விளக்கேற்றுறோம். அதுவும் ரெடி பண்ணி நல்லா நம்ம வெளி விளக்கும் ஏற்றிட்டோம். நிலவாசப்படிக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளமும் விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக கந்த சஷ்டி கவசமும் வேல்மாறலும் படிச்சுட்டு நல்லபடியாக இன்றைக்கி செவ்வாய் உரையில் 3rd வீக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப மன நிறைவோடு. பட் என்ன ஒன்றுனா உடம்பு சரியில்லை. பட் கொஞ்சம் உடம்பு முடியல. எங்கே டிலே ஆகிடுமோ 3rd வீக்குன்னு நினச்சேன். கண்டிப்பாக இல்லை, முருகன் அருளால் நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.